என்ன செய்யுதுங்க மக்களே? மத்தியானம் சமைச்சிட்டிங்களா? இனிமேல் தான் சமைக்க போகிறீங்களா? ஏன்னா பாருங்கள், இன்றைக்கி சிக்கன் குழம்பு. நான் என்ன செய்வேன்னா, எண்ணெய் ஊற்றிக்கிடுவேன். நல்லெண்ணெய் அது, கடலை எண்ணெய் அது. அதில் வெங்காயம் எடுத்து பார்த்தீங்களா, பல்லாரி, அதை நறுக்கி போட்டு முதல்ல நல்லா வதக்கிக்கிடுவேன். ஏன்னா இது குழம்புக்கு ஒரு தனி ருசியை கொடுக்கும். நல்லா வதக்கணும். அந்த பிரியாணிக்கெல்லாம் வதக்குறோம் பாருங்க, அதை விட கொஞ்சம் கம்மியாக. இது நல்ல வறுக்க வாசனை இருக்கும், குழம்பு கெட்டு போகாது. இப்போ இதில் ஒரு கரவை அரைச்சிருக்கேன் பாருங்கள். என்னதுன்னா, இஞ்சி, வெள்ளைப்புடு, பெருஞ்சீரகம், கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா அரைச்சிட்டு அப்புறம் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுருக்கேன். இப்போ இதில் தக்காளி பழமும் மிளகாயும் போட்டு கொத்தமல்லி இலையும் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா, நான் இந்த கலவை போட்டேன் பார்த்தீங்களா, அது என்னதுன்னா, இஞ்சி, வெள்ளைப்புடு, மிளகு, பெருஞ்சீரகம், கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை பச்சையாக அரைச்சிட்டு தான் வதக்கணும். சிலவங்க வறுத்துட்டு வதக்குவாங்க, அரைப்பாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு பச்சை அரைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி பழம் போட்டு பிறகு சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி, உப்பு இப்போ போட வேண்டாம், பிறவாட்டி தான் போடணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி பொடியும் மிளகாத்தூளும். நான் கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் போடுவேன். ஏன்னா இதில் மிளகு சேர்ந்துருக்கு, இஞ்சி சேர்ந்துருக்கு, மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அரைக்கும் போது ஒரு மிளகாய் போட்டு அரைச்சேன். அந்த நம்ம ஒரு கலவை அரைச்சோம் பார்த்திங்களா, பெருஞ்சீரகம், கசகசா, அதில் ஒரு மிளகாய் போட்டு அரைச்சேன். அதனால் மிளகாய் பொடி கொஞ்சம் குறைய வச்சு போடுவேன். இப்போ கொத்தமல்லி பொடியும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். இப்போ போட்டு இதை நல்லா கொதிச்ச உடனே தேவையான அளவு நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வெறும் தேங்காயை அரைச்சி இதில் ஊற்றணும். இந்த உப்பு போட்ட பிறகு தேங்காயை அரைச்சி ஊற்றணும். இதுக்கு ஒரு தாளிசம் கண்டிப்பாக கொடுக்கணும். என்னென்னா அப்போ தான் வாசனையாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் நறுக்குவாங்க. வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையும் அதிகமாக இருக்கும். நல்ல எண்ணெயில் வெங்காயம் வதக்கிட்டு அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டு, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற்றிக்கணும். இது கொஞ்சம் சிக்கன் எடுத்து பொரிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். எப்போவுமே கொஞ்சம் பொரிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். ரொம்ப குழம்பு வச்சிட்டோம்னா சதன் ஆயிரும். மறுநாளும் இந்த சிக்கனை நம்ம வச்சு சாப்பிட்டா உடலுக்கு கேடு. இப்போ நைட்டு வெறும் குழம்பு இருந்தால் கூட தோசை இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதனால் பொரிச்சு வச்சுட்டோம்னா அது விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். அதுக்காண்டி தான் எந்த சிக்கன் வாங்கணும் கொஞ்சம் எடுத்து பொரிச்சிட்டு கொஞ்சம் தான் குழம்பு வைப்பேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு பார்த்தீங்களா. அது இப்போ தாளிசம் வச்சுருக்கோம். தாளிச்சு வச்சு நம்ம இதில் கொட்டி மூடி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், சாப்பிட ரெடி.